லீவு முடிஞ்சு நாள் ஸ்கூலுக்கு போறதுனாலே ரொம்ப கஷ்டமாகுதுங்க. நம்ம தர்சன் வந்து சேடா உட்காந்துட்டு இருந்தா. அப்பதான் என் தங்கச்சி வந்து என்னடா ஆச்சுன்னு கேட்டா. ஸ்கூலுக்கு போவே பிடிக்கல அப்படின்னா. என்னது ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, எந்திரா போய் குளிடா அப்படின்னு சொல்லிருக்கேன். நான் போன வாரம் தான் குளிச்சா அப்படின்றான். போன வாரம் தான் குளிச்சா போடா அப்படின்னு அடிச்சு தெத்தி விட்டாங்க. நம்ம திவ்யா பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அழுதுனுக்குது. அவளையும் என் தங்கச்சி கூப்பிட்டு கேட்டதுக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போவே பிடிக்கலன்னு. என்னடா எல்லாமே அப்படியே இருக்கீங்க, வா இங்க பாரு, உன்னை விட சின்ன பையன் எங்க பாரு எவ்வளவு சமத்த கிளம்புறான், போய் கிளம்பி போடி அப்படின்னு அடிச்சு தெத்தி விட்டா. அப்புறம் தான் இவன் சொல்றான் எனக்கே ஸ்கூல் போக பிடிக்கல, ஏதோ கிளம்பிட்டான், நானே எப்படி லீவ் போறதுன்னு பாத்துட்டு இருக்கேன், நீங்க வேற இன்னும் ஸ்கூல் பஸ் வரவே இல்லையா, அதனால யஸ்வந்தோட ஸ்கூலுக்கு கால் பண்ணி மேடம் ஸ்கூல் லீவா பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்படியே யஸ்வந்த் பாவங்க. நல்ல உள்ளம் உறங்காதென்பது. எங்க சித்தி ஒரு பக்கம் ஒரு மாசமா என் பிள்ளைய என் கூடயே வச்சிருந்துட்டு இப்ப ஸ்கூல் அனுப்பவே பிடிக்கல அப்படின்னு அழுவுது. அதுக்கப்புறம் என் தங்கச்சி தாங்க சண்டை போட்டு பிரிச்சு விட்டா, ஒழுங்கா ஸ்கூல் போ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஆனா கவின் மட்டும் படுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னு கேட்டா ஜுரமா. அடி பாவி, ஒரு மாசமா எப்படி விளையாடிட்டு இருந்தா, இன்னைக்கு ஸ்கூல்னு கேள்விப்பட்ட உடனே நேத்தே ஜுரம் வந்துருச்சுங்க. கவினோட ஜுரம் வந்து ஸ்பெஷல். இந்த ஜுரம் வந்துட்டு காலையில 10 மணி வரைக்கும் தான் இருக்கும்.